கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை நிச்சயமாக அவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் நம்ம போகிற காரியங்களில் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வார்த்தையோட தினமே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பாருங்கள், இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச சம்பவம். இது ஹாகார் அவங்க பேசுகிறாங்க. ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் குழந்தை இல்லாத போது சாராய் சொல்கிறாங்க, என்னுடைய அடிமை பெண்ணை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆபிரகாமும் ஆண்டவர்கிட்ட கேட்காம சாராயின் பேச்சை கேட்டு சேர்த்துக்கொள்கிறாங்க. அந்த ஹாகார் அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க போதும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகுது. சாராய் சொல்கிறாங்க, அந்த ஆகாரை அந்த அடிமை பெண்ணை நீங்கள் வீட்டை விட்டு துரத்துங்கன்ட்டு. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அப்படியே துரத்திட்டார். பாருங்கள், எகிப்திலேருந்து வந்த பெண் தான் இந்த ஹாகார். ஸோ இந்த சூர் வனாந்திரம் வழியாக எகிப்துக்கு போய் கொண்டிருக்கிற அந்த வேலையில் கர்த்தருடைய தூதரானவர் அங்கே ஹாகாரை சந்திக்கிறார். ஸோ பாருங்கள், ஹாகார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இழுத்து செல்லப்படுதல். பார்க்குறவங்கெல்லாம் அவளை நீ இங்கே வா அங்கே வான்ட்டு. பாருங்கள், சாரா என்ன பண்ணுறா, நீ என் புருஷனுக்கு மனைவியாரு. ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, என் மனைவி சொல்லிட்டாரு, நீ இந்த இடத்த விட்டு நீ கிளம்பிடு. திருப்பியே கொஞ்ச கழிச்சு பார்த்தோன்னா, சரி நீ வா, திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து செல்லப்படுறது. இட்ஸ் ஜஸ்ட் ட்ராக்ட் ஆஃப் ஹியர் அண்ட் தேர். ஸோ ஹாகார்னு அதான் இருக்குது. அவளுடைய பேர் கேட்டாது போல் அவளுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் ஒரு நிம்மதி இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரு அவமானம் தான். பாருங்கள், கண்ணீரோடு போய்கொண்ட இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்திக்கிறார். அவள் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறா. பாருங்கள், எல்ரோஹி, என்னை காண்கிற தேவன். என் புருஷனை காண்கல, என்னுடைய நாச்சியார், என்னுடைய எஜமானி அம்மா என் மேலே ஒரு கருணை வைக்கல, ஆனால் கர்த்தர் நீர் என்னை தேடினீரே, என்னை கண்டீரே என்று சொல்லி எல்ரோயின் பேர் வைக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டவங்கள் மேலே எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் பாருங்கள். ஆமாங்க, இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் புருஷனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் இந்த சமுதாயம், உங்கள் ஆஃபீஸில் அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருந்தீங்கன்னா, பாருங்கள், ஆண்டவர் இந்த புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு பாருங்கள் ஆண்டவர் துணையாக இருக்கிறார். நீங்கள் போன மாதம் வீடியோவில் இந்த யாக்கோபை பற்றி நான் பேசியிருப்பேன்ல. பாருங்கள், புறக்கணிக்கப்பட்ட துரத்திவிடப்பட்ட அந்த யாக்கோபுக்கு தான் தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த பரலோகம் அவன் பக்கத்தில் இருக்குது, தேவ தூதர்கள் அவன் பக்கத்தில் இருக்கிறாங்க. பாருங்கள், அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்தார் என்று பார்ப்போமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, பரலோகம் புறக்கணிக்கப்பட்ட அந்த ஸ்திரீக்கு உதவுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு சாராய் தேவன்கிட்ட பேசலை, தேவன் சாராய்கிட்ட பேசலை, ஆனால் முதல்ல பேசினது ஆகார். ஆகார் தேவன்கிட்ட பேசுகிறாரு, தேவனும் ஆகார்கிட்ட பேசுகிறாங்க. அங்கே தேவன் ஒரு சில காரியங்களை பேசுகிறது. முதலாவது அவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, நீ உன் நாச்சியார் இடத்துல போய் நீ அடங்கிரு. என்றைக்குமே ஆண்டவர்கிட்டருந்து வர கட்டளை எல்லாமே நமக்கு நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். சரியா? அவர் என்றைக்குமே தீமை செய்யாத தேவன், அவர் நன்மை செய்கிற தேவன். சரியா? முதல்ல கட்டளை. ரெண்டாவது என்னென்னா, அவருக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்ஸை கொடுக்குறாரு. சரியா? நீ கர்ப்பவதியாக இருக்கிற, ஒரு குமாரனை பெறுவ, அவனை சூப்பரான வைப்பேன், அவனை நல்ல ஒரு பழுகி பெருக வைப்பேன், அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிசஸை கொடுக்குறாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. மூன்றாவது, அந்த குழந்தை பிறக்கவே இல்லை, அந்த குழந்தைக்கு ஒரு பெயரை கொடுக்குறாரு. பாருங்கள், நான்காவது, அந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், புருஷன் கைவிடப்பட்டார். புருஷன் ஆகாரை கைவிட்டுட்டார், எதுவுமே கொடுக்கல, சும்மா தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு அனுப்பிட்டார். கூட இருக்கிறவங்கெல்லாம் எதுவுமே கண்டுகிடவே இல்லை. ஆனால் பரலோகம் தேவன் இந்த ஆகாரை ஆசீர்வதிக்கிறாங்க.
பாருங்கள், 4 விதமான காரியங்கள் தேவன் அந்த ஆகாருக்கு பண்ணார். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட இடைப்படுவார், நிச்சயமாக இடைப்படுவார். அவர் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பார், ஒரு கட்டளை கொடுப்பார், உங்களுக்கு வாக்கு தத்தத்தை அவர் கொடுப்பார், உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பார், அவர் உங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆகார் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிஞ்சாங்களா? கீழ்ப்படிஞ்சாதாங்க ஆசீர்வாதமே. The obedience brings blessings. இந்த ஆகார் கீழ்ப்படிஞ்சாங்க. அதை நம்ம பார்ப்போமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோய் என்னப்பட்டது, அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் என்னை கண்டார் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் எனக்கு குமாரனை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் என் குமாரனுக்கு இஸ்மவேல் பேர் வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பீர் லகாய் ரோயி என்று பெயரிடுகிறார். பாருங்க, கர்த்தர் எவ்வளோ கன்சர்ன்டாக இருக்கிறாரு. திரும்பி வரப்போது இந்த சாராய் அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்கிட்ட இன்னும் தேவன் பேசலை, ஆனால் இந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட ஆண்டவர் பேசினார்னு சொல்லிட்டு அந்த காரியம் சாராயை 14-15 வருடம் அமைதியாக வைத்தது. See, nearly 14 to 15 years, Sarah never rebuked her, never treat bad to her. பாருங்க, சரித்திரம் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுது. நல்லபடியாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஆண்டவர் அந்த ஆகாரை வைத்தார். பிள்ளையும் பிறந்து பிள்ளையும் வளர்ந்துட்டு இருக்குது. பாருங்க, ஒரு 15 வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்கு பிறகு போது திருப்பியும் ஒரு சம்பவம் நடக்குது. ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது. அப்போ தான் இந்த சாராய் சொல்றாரு, அந்த பிள்ளையும் அந்த பிள்ளையோடைய தாயையும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் விரட்டிருங்க. திருப்பியும் பாருங்க, திருப்பியும் ஒரு கடுமையான ஒரு கொடூரமான பாதை இந்த ஆகாருக்கு. அதை நம்ம பார்ப்போமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இந்த சமுதாயம், இந்த உலகம் அவளை அப்படியே அலைந்து திரிய வைக்கிறது. அவள் பேருக்கு ஏற்றாற் போலவே அலைந்து திரிய வைக்கிறது. பாருங்கள், 2வது முறையும் சேம் சிச்சுவேஷன் ஃபார் ஹர். ஆனால் இந்த முறை புருஷன் கைவிட்டார், எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவளை கைவிடலை. பாருங்கள், இந்த துருத்தியில் தண்ணீர் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அங்கே வரவே இல்லை. என்னைக்கு அந்த தண்ணீர் காலியாச்சோ, தண்ணீர் காலியான உடனே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்தார். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் என் வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கலைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பலன் இருக்குது தெரியுமா, அந்த கொஞ்சம் பலனும் இல்லாமல் போகும் வரைக்கும் ஆண்டவர் காத்துட்டு இருப்பாருங்க. லாசரஸ் வாழ்க்கையில் அப்படி தானே? லாசரஸ் வாழ்க்கையில் கொஞ்சம் உயிர் இருக்க போதும் செய்தி அனுப்புகிறாங்க இயேசுவுக்கு, ஆனால் இயேசு வரல. ஆனால் எல்லா பலன் முடிந்தவுடன் இயேசு அங்கே அந்த அற்புதம் செய்தனால தான் இன்ன வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோமோ அங்கெல்லாம் நம்ம லாசரஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ பாருங்கள், அந்த துருத்தி காலியாகுது. சரியா? என்றைக்கு நம்ம ஜீரோவாக ஆகிறோமோ அன்றைக்கு தான் அவர் ஒரு ஹீரோவாக நம்ம வாழ்க்கையில் என்ட்ரி ஆவார். பாருங்கள், பேதுரு ராம் முழுவதும் வலைய விரித்து இதெல்லாம் மீன்லாம் பிடிச்சாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சன். ஆனால் பாருங்கள், ஒரு மீன் கூட அகப்படல. அன்றைக்கு ஜீரோ ஆகுறாரு. என்றைக்கு நான் ஜீரோ ஆகுறாரோ அன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ வலது பக்கத்தில் உன் வேலையை போடு. இன்றைக்கி ஒரு வேளை நம்மகிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தில் நம்ம இல்லை என்னால் முடியும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பலத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. ஆண்டவரே, I am zero, O Lord. I surrender myself to you, O Lord. எனக்கு எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் சொல்லி பாருங்கள். ஸோ இந்த ஆகார் அந்த தண்ணி துருத்தியில் எல்லாம் செலவழிந்ததுக்கப்புறம் பிள்ளை அழுகுது. ஆண்டவர் அங்கே வராரு. பாருங்க, பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்டார். இஸ்மவேல்னா என்ன? கர்த்தர் கேட்டார். God hears. See how sweet our God is. பாருங்க, புறக்கணிக்கப்பட்ட அந்த ஆகாருடைய அந்த பிள்ளையோடைய சத்தத்தை தேவன் கேட்டு திருப்பி ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்ப்போமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17-18. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். See, the God hears our prayer. போன வீடியோவில் தானே பார்த்தோம், யாபேசினுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் அளித்தார். அதே போல் இங்கேயும் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு தேவன் அங்கே பதில் அளிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு?
நான் உனக்கு சில வருடங்கள் 14 வருஷம் முன்பாக நான் உனக்கு ஒரு காரியம் சொன்னேனே, உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தை கொடுத்தேனே, அதை ரீஅஃபர்ம் அவர் பண்ணுறார், கர்த்தர் பண்ணுறாரு பாருங்கள். அவனை இன்னும் பெரிய ஜாதியாக்குவேன், நான் அவனை ப்ளஸ் பண்ணுவேன். பாருங்கள், இன்றைக்கி ஹாகார் யார் தெரியுமா? அரபுல இருக்கிற எல்லா தேசத்துக்கும் தாய் தான் இந்த ஹாகார். என்ன ஒரு ஆசீர்வாதம்! இஸ்மவேலை தேவன் பழகி பெருகி ஆசீர்வதித்தார். அலைந்து திரிந்து வனாந்தத்தில் அலைந்து திரிந்து அந்த ஆகாருக்கு பக்கத்திலேயே ஒரு ஊற்று இருக்குது, ஆனால் அவளுக்கு தெரியல. ஆண்டவர் ஒன்று செய்கிறாரு பாருங்க, அவள் கண்களை அவர் திறந்தார். இன்றைக்கி ஒரு வேளை ஆசீர்வாதம் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கும், சரியா? ஒரு வேளை இன்றைக்கி உங்கள் கண்களை அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் இருக்க போதும் கர்த்தர் உங்கள் கண்களை நிச்சயமாக அவர் திறப்பார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19-20. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளையை குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திலே குடியிருந்த வில்வத்திலே வல்லவனானான். ஆபிரகாம் பிள்ளையோடு இல்லை, ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளையோடு இருந்தார். ஆபிரகாம் பிள்ளைக்கு எதுவுமே கொடுக்கல, தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு அனுப்பிட்டார். ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். இன்றைக்கி இஸ்மவேல் ஜனங்களுக்கு நல்ல ஆயில், பெட்ரோல்ஸ், நிறைய காரியங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். பாருங்கள், தேவன் எவ்வளோ நல்ல தேவன். அன்றைக்கு தேவை தண்ணீர், அதை கொடுத்தார். தண்ணீரை கொடுத்தார், ஊற்ற காண்பித்தார். வரும் நாட்களில் தண்ணீர் மட்டும் பத்தாது, உனக்கு ஆயில் கிடங்கே உனக்கு நான் தாரேன்னு சொல்லி எப்படி ஆசீர்வதித்தார் நம்ம பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். நிச்சயமாக ஆகாரை தேவன் ஆசீர்வதித்தவர், இஸ்மவேலை தேவன் ஆசீர்வதித்தவர். அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தலை, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். ஆகாருக்கே அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு எனக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தில் காத்திருக்கிறது. அதை நம்ம ஜெபித்து நம்ம கர்த்தத்தில் நம்ம வாங்குவோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி என்றால் ப்ளீஸ் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அண்ட் லெட் them also be blessed. Thank you. God bless you. Bye from Dimal. See you in next video.